ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்களாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றும்ல. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நான் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், இது என்னது எப்படின்னு கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லோரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்ன தான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பை நீங்கள் கொடுக்கணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ தான் சொன்னாங்க எல்லோரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க வெளியில். அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி 24 உண்டு பண்ணும், கட்டாயம் உண்டு பண்ணணும்னு நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.